கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 134 சங்கீதம் 2 வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை சங்கீதக்காரன் இங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து, உங்க கைகள் தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கையெடுத்து, தேவனுடைய பிள்ளைகளே அப்படி என்றால் பரிசுத்த ஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறது? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, வானம் பரிசுத்தமாக இருக்கிறது, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை தான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கை அல்ல, நல்ல கவனிங்க, ஆலயத்தை அல்ல, கர்த்தரை. இதான் ரகசியத்தை எழுதுகிறார்கள். நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உங்க கைகள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, ஆனா ஸ்தோத்திரம் பண்றது என்ன பண்ணணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான், தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அந்த இடமோ அந்த ஸ்தலமோ கிடையாது. நல்லா நீங்க அறிந்து கொள்ளுங்கள். உங்க கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து, நீங்க கை சும்மா இருந்த கையை எடுத்து கை கூப்பி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அதுதான் தேவன் இங்கு எழுதுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? சற்று யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்ம கைகள், 2 கைகளும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்த்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கீழே என்ன சொல்றாரு 3 வசனத்துல? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதுகிறார். அப்படின்னா அந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது கர்த்தராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் அதை ஆசீர்வதிக்கிறவர், அங்கிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது இந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கடந்து வரோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.